Vista Academy. I am Narmada Aptitude Trainer. Number system அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணிக்கிற எக்ஸாம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI, RRB, NTPC இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையுமே இந்த நம்பர் சிஸ்டம்ங்கிற டாபிக் வந்து கவர் ஆகுது. இப்போ கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா if 1/3 of a number if 1/3 of 1/4 of a number is 15 then 3/10 of a number is அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 1/3 of அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவே அதோட மீனிங் என்னன்னா 1/3 அப்படிங்கிற அர்த்தம். ஆஃப் அப்படின்னாவே பிராக்கெட் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 of அப்படின்னா 1/4. ஆஃப்ங்கிறதால பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, அந்த நம்பர் எதுன்னு நமக்கு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். இந்த பிராக்கெட் எல்லாத்தையுமே டினோட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதால இது எல்லாத்தையும் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 12. இப்போ x/12 ஈக்குவல் டு 15 அப்படின்னு போடுவீங்க. இப்போ இந்த 12 இந்த சைட் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா x ஈக்குவல் டு 180 அப்படின்னு கிடைக்கும். இப்போ x வந்து 180ங்கிறதோட ஆன்சர்னு போட்டக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பரோட 3/10 ஆஃப் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுங்கிற நம்பர் 180 கண்டுபிடிச்சிட்டு இதோட 3/10 கண்டுபிடிக்கணும். அப்போ 3/10 ஆஃப் 180 ஈக்குவல் டு 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 18 54. அப்போ 54 இஸ் தி ஆன்சர். The sum of three number is 7. The first number is 1/2 times of the second number and third number is 1/4 times of the second number. Then the second number is அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, தேர்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நம்பருங்கிறது ரெண்டுத்துலேயுமே வந்திருக்கிறதால அது வந்து காமன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ சம் ஆஃப் த த்ரீ நம்பர்னா அந்த த்ரீ நம்பருமே எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பரோட டோட்டல் வந்து 7 இங்கே கொடுத்துருக்கிறதால நம்ம 7 போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1/2 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் ஒய்ன்னு தான் வச்சிருக்கோம். அப்போ 1/2 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். அதே மாதிரி செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர், இப்போ தேர்ட் நம்பர் இசட். தேர்ட் நம்பர் இசட்டுங்கிறது என்ன, 1/4 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். அப்போ 1/4 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக இசட்டுக்கு பதிலாகவும் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இருக்கிற ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஸ்டின் ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாறும். இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 1/2y ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1/4y ஈக்குவல் டு 7 அப்படின்னு வருங்களா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 4ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுப்பீங்களா, அப்போ எல்சிஎம் எடுத்தால் 4. அப்போ இங்கே 2 இருக்கிறதால 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2y ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லை, ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம். இப்போ 4y ப்ளஸ் இங்கே 4 இருக்கிறதால இப்போ ஒய்ன்னு போட்டுப்போம் ஈக்குவல் டு 7. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7y டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 7 அப்படின்னு வரும். அப்போ 7y ஈக்குவல் டு, இல்லைன்னா இந்த 7 கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 4 இந்த சைட் போயிடுச்சுன்னா கூட நமக்கு என்ன ஆயிரும், 4ன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு 4. அவங்க கேட்டிருக்கிறது செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் நம்பர் இஸ் y ஈக்குவல் டு 4. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, if 3/4 of a number is 7 more than 1/6 of the number then 5/4 of the number is அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 3/4 of the number வந்து அந்த 1/6 of the number விட 7 more than இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7 more than மீனிங் என்னன்னா, இப்போ வந்து 5 7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5ங்கிற நம்பர் 7ங்கிற நம்பரை விட 2 மோர் தென்னா இருக்கு அப்படிங்கிற மீனிங் என்ன, இதோட 2 கூட்டி இருக்கும். அப்போ 2 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 2ன்னு வருங்களா. அப்போ இது மோர் தென் அந்த மாதிரி சம் வந்தாவே இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இது ஆன்சர் வரும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எப்படி எழுதுவீங்க, 3/4 ஆஃப் த நம்பர் இஸ் 1/6 ஆஃப் த நம்பருக்கு 7 மோர் தென்னா அந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 7ஆக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 4 6ன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணால் 12 வரும்னா 3ஆல். இப்போ மேலேயே 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 9x மைனஸ் இது எதால மல்டிபிள் பண்ணால் 12 வரும்னா 2ஆல். இப்போ மேலேயே 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 7. இப்போ 9x மைனஸ் 2x அப்படின்னா 7x ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 7. அந்த 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பரோட 5/4 தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் வந்து 12, அதோட 5/4 அப்படின்னா 1 4s are 4, 3 4s are 15, 3 4s are 12, அப்போ 5 3s are 15. அப்போ அந்த நம்பரோட ஆன்சர் என்னன்னா 15. ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, 1/5 ஆஃப் அ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5/8 ஆஃப் தி அனதர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் 35 இஸ் ஆடட் டு தி ஃபர்ஸ்ட் நம்பர் இட் பிகம்ஸ் 4 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர், ஃபைண்ட் தி செகண்ட் நம்பர். அப்போ செகண்ட் நம்பர் என்னங்கிற ஃபைண்ட் பண்ணுறதா நமக்கு இப்போ கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து
நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1/5 ஆஃப் த நம்பர் வந்து எக்ஸ்னும் அடுத்து 3/8 ஆஃப் தி அனதர் நம்பருங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1/5 ஆஃப் நம்பருங்கிறது x/5 வச்சுக்கலாம். 1/5 அப்படின்னா 1/5 ஆஃப் எக்ஸ், அதை நான் வந்து x/5 எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, ஈக்குவல் டு தி 5/8 ஆஃப் தி அனதர் நம்பரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் எப்படி இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் இட் பிகம்ஸ் 4 டைம்ஸாக இருக்குது. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர் அப்படின்னா 4 டைம்ஸ் செகண்ட் நம்பர் வந்து ஒய் அப்படிங்கிறதால எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் x + 35 = 4yல x = அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 4y - 35 வரும். அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 4y - 35 divided by 5 = 5/5y/8 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இதை இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 32y - 35 × 8 = 25y அப்படின்னு வருங்களா. இப்போ இதில் 32y - 25 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 7yன்னு வருங்களா. இப்போ 7y = இது இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா 35 × 8 அப்படின்னு இருக்கும். 1 7s are 7, 5 7s are 35, அப்போ 5 8s are 40. இப்போ 40 is the answer. Thank you.